அர்ணவ் இந்த வீட்ல வந்ததுலயே பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெஃப்ரியும், சத்யாவையும் ரோஸ்ட் பண்ணது தான். அப்ப புரியல, இப்ப புரியுது. உண்மையிலேயே சொல்றேன். நேத்து ஜாக்லின் எவிக்ஷன் அப்ப எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நான் பார்த்தேன். அவங்க வந்து சாச்சனா வந்து அழுதது அவங்களுக்கு காமெடியா இருந்துச்சாம். அதனால அழறாங்க. அதனால சிரிக்கிறாங்களாம். பட் வாட் எவர் ஒரு பொண்ணு வெளியில போகுது. இதே போறது விஜய் விஷாலா இருந்தா இவ்வளோ தூரம் சிரிப்பாங்களா? அதே யாராச்சும் ஃபேக்கா அழுதாங்கன்னே இவ்வளோ தூரம் அவங்க சிரிப்பாங்களா? விஜய் விஷால் போயிருந்தா? ஸோ அது என்ன மாதிரி ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறதே தெரியல. அந்த கடவுளுக்கே பொறுக்காது. அப்படி தான் பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் நினைக்கிறேன், அர்ணவ் ப்ரோ சில இடத்துல பார்க்கறதுக்கு எனக்கு உண்மையிலேயே பாவமாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி லெஃப்ட் அவுட்டாக இருக்கார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ பேட் பர்சனல் லைஃபோடு அவர் வந்து உள்ளே வந்ததே தப்போ அப்படின்னு பாவம். ஏன்னா உள்ளே வந்து அவர் ஒரு கேமராக இந்த பிக் பாஸ் 8 கேம்குள்ளேன்னு அவர் யாருமே பார்க்கல. எல்லாருமே அவரோட பர்சனல் லைஃப் வச்சு முதல்ல அதை வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க. இந்த கேம்குள்ளே வந்திருக்கிறவங்கன்னு யாருமே பார்க்காதனால தான் அவருக்கு இவ்வளோ ஒரு வேலை ஒரு தாங்க முடியாத இதில் ஜெஃப்ரி சத்யாவும் ரோஸ் பண்ணாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்று ஜெஃப்ரி என்ன பண்ணிட்டு இருந்தார் தர்ஷா குப்தாவாங்கிறத நான் தம்ப்நெயில் இமேஜாக வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள். ஸோ அப்போ அர்ணவ் பேசுனதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு இப்போ தோணுது. அர்ணவ் ரோஸ் பண்ணது கரெக்ட் தான் எனக்கு தோணுது. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.